சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சென்னையில் கலவரம், சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா அதிரடி கைது. தவேக அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னையில போராட்டத்தால் ஈடுபட்ட திமுகவை சேர்ந்த சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட 400க்கும் அதிகமானவர்கள் மீது போலீசார் அதிரடியா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான தவேக கூட்டணி ஆட்சி நடக்குது. கடந்த 26ஆம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாள் கடைபிடிக்கப்பட்டது. சென்னையில் நடந்த விழிப்புணர்வு மரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்று போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து ஓடினார். இந்த சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளில் தவேக அமைச்சர் சரத்குமார் சர்ச்சையில சிக்கினார். இவர் தாம்பரம் சட்டசபை தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர். இவர் முதல்வர் விஜய் அமைச்சரவையில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரா தற்போது இருக்கிறார். இந்நிலையில தான் அமைச்சர் சரத்குமார் தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. அதில் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்துல IPL பார்க்கும் போது அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியதா பலரும் குற்றச்சாட்டினாங்க. வீடியோவில் சரத்குமார் கிரெடிட் கார்டு ஒன்றை பயன்படுத்தி செல்போன் மீது வைக்கப்பட்ட பொருளை பொடியாக்குகிறார். அது போதைப் பொருள் என்றும் பலரும் குற்றம் சாட்டிட்டு வராங்க. இதற்கு அமைச்சர் சரத்குமார் அளித்த விளக்கத்தில் IPL போட்டிக்கு சென்றபோது உடல் நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு மாத்திரையை பொடியாக்கியதாகவும் தான் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். இந்நிலையில தான் இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துட்டாங்க. அதன்படி அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தி உள்ளதா குற்றம் சாட்டியும் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் முதல்வர் விஜய்க்கு கோரிக்கை வச்சாங்க. இதற்கிடையே திமுகவினர் மாணவர் அணி சார்பில் தமிழ்நாட்டில் அனைத்து தலைநகரங்களிலும் அமைச்சர் சரத்குமாரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தது. சென்னை எழும்பூர் ராஜ ரத்தினம் மைதானம் அருகே போராட்டத்திற்கு மேடை அமைக்க திமுகவினர் அனுமதி கோரியும் போலீசார் வழங்கல. இதனால முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட திமுக நிர்வாகிகள் தடையை மீறி போராட்டம் நடத்தினாங்க. அதே போல போலீசார் அனுமதி கொடுக்காததை கண்டித்து சென்னை புறசரை வாக்கத்தில் திமுக மாணவர் அணியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதில் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் பங்கேற்றிருந்தாங்க. இவர்கள் அனைவரும் போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. இந்நிலையில தான் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி சென்னை மேயர் பிரியா, முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட 400க்கும் அதிகமான திமுகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சென்னை எழும்பூர்ல நடந்த போராட்டத்தில் மா சுப்பிரமணியன் உட்பட 233 பேர் மீதும் புறசேரிவாக்கத்தில் நடந்த போராட்டத்தின் போது மேயர் பிரியா, முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு உட்பட 200க்கும் மேற்பட்டவர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. போக்குவரத்துக்கு இடையூறு செய்தல் உட்பட 3 பிரிவுகளில் அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது அவர்களை சிறையில் அடைக்க விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாராம். தொடர்ந்து எப்படியாவது தவேகவின் ஆட்சியை கலைத்துவிட வேண்டும் என உதயநிதி ஸ்டாலினும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க ஏவா வேலுவை பயன்படுத்தி தவேகவில் உள்ள 10 MLAக்களை விலைக்கு வாங்க அவர்கள் முடிவெடுத்தனர். விஜய் அவர்களோ விரைந்து ஏவா வேலு மீது அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தினார். அதில் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் அளவுக்கு கணக்கு காட்டாத பணம் இருந்ததால் ஏவா வேலுவை கூடிய விரைவில் கைது செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தவேகவில் உள்ள முக்கிய அமைச்சர் சர்ச்சையில் சிக்கினார். அமைச்சர் கில்லி சரத்தின் பழைய வீடியோ விவகாரம் தவேக தலைமைக்கு புதிய தலைவலியை உருவாக்கியிருக்கு. வாக்காளர்களை ஊழல்வாதிகள் என்று பகிரங்கமா விமர்சித்த அமைச்சர் விஜய் பாலாஜியின் பேச்சும் எரியும் நெருப்புல எண்ணெய் ஊற்றியது போல தற்போது ஆயிருக்கு. அதாவது தவேக கட்சியின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான கில்லி சரத்குமார் அவர் தொடர்பான ஒரு பழைய வீடியோ அண்மையில சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி பெரும் சர்ச்சைக்கு ஏற்படுத்தியிருக்கு.
கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற IPL போட்டியின் போது மைதானத்தில் தனது குடும்பத்தினருடன் அமர்ந்திருந்த கில்லி சரத் ஒரு ATM கார்டை பயன்படுத்தி வெள்ளை நிற பொருள் ஒன்று நசுக்குவது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவில் இருந்தது. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாயிட்டது. மேலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக வலைதளவாசிகள் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. இந்த குற்றச்சாட்டை முற்றிலுமா மறுத்த அமைச்சர் கில்லி சரத் தனது மனைவி மற்றும் குழந்தையோடு சேர்ந்து விளக்க வீடியோ ஒன்றை வெளியிட்டார். மைதானத்தில் இருந்தபோது தனது மகளுக்கு திடீரென உடல்நல சரியில்லாமல் போனதாகவும் அவசர தேவைக்காக பாராசிட்டமால் மாத்திரையை ATM கார்டு கொண்டு பொடியாக்கி நசுக்கியதாகவும் சொன்னார். மேலும் இது தங்களுக்கு அவப்பெயர் உண்டாக்க வேண்டுமென்றே திட்டமிட்டு திரித்து பரப்பப்படும் பழைய வீடியோ என்றும் அவர் வருத்தம் தெரிவித்தார். கில்லி சரத் விவகாரம் ஒருபுறம் விவாத பொருளாக மாறியிருக்கும் போது இதற்காக போராட்டங்களும் அதில்தான் சேகர் பாபு இறங்கியிருந்தார். மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி நகரில் நடைபெற்ற ஒரு விழாவில் அமைச்சர் விஜய் பாலாஜி பேசிய பேச்சு ஒட்டுமொத்த அரசியல் களத்திலும் விவாத பொருளாக மாறியிருக்கு. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஈரோடு கிழக்கு தொகுதி MLAவும் தற்போதைய கேபினெட் அமைச்சருமான பாலாஜி கலந்து கொண்டு பேசினார். கடந்த கால அரசியல்வாதிகள் ஊழல் குறித்தும் தற்போதைய வாக்காளர்களின் மனநிலை குறித்தும் மிகவும் வெளிப்படையாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர், கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் ஊழல் செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்களாகிய நீங்கள் செஞ்சதுதான் மிகப்பெரிய ஊழல். வாங்க வேண்டிய இடத்துல பணத்தை வாங்கிட்டு கொத்த வேண்டிய இடத்துல சரியா குத்தி நமது ஆட்சி அரியணையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. மக்களே மாபெரும் ஊழல்வாதிகள் தான். வாங்க வேண்டிய இடத்துல வாங்கிட்டு குத்த வேண்டிய இடத்துல குத்திட்டீங்க. அரசியல்வாதிங்க ஊழல் செய்து பார்த்துருப்போம், ஆனா மக்கள் நீங்கள் பண்ணீங்க பாருங்க மிகப்பெரிய ஊழல் என்று பேசியிருந்தார். அமைச்சர் இவ்வாறு பேசி கொண்டிருந்த போது அரங்கில் சிரிப்பலை ஏற்பட்டாலும் இந்த வீடியோ இணையத்தில் வெளியானதும் பெரும் விமர்சனங்களை எதிர்கொண்டது. தேர்தலின் போது மக்கள் மற்ற கட்சியினரிடம் பணம் வாங்கி கொண்டு தாவேகாவிற்கு வாக்கு செலுத்தியதை தான் அமைச்சர் இப்படி பகிரங்கமாக உரைக்கிறாரா என அரசியல் விமர்சகர்களும் தற்போது கேள்வி எழுப்புறாங்க. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே அமைச்சர்கள் அடுத்தடுத்து பொதுவெளியிலும் சமூக வலைதளங்களிலும் சர்ச்சையிலும் சிக்கி வருவது தாவேகா தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் மத்தியில் கட்சியின் பிம்பம் இதனால பாதிக்கப்படலாம் என சொல்லப்படுது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கடுமையான உத்தரவின் பேரில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அமைச்சர் சரத்குமாரை நேரில் அழைத்து இந்த விவகாரம் குறித்து கண்டித்திருக்காராம். விளையாட்டாக செய்த ஒரு விஷயம் இப்படி அரசியலாக்கப்படும் என்று நினைக்கவில்லை என சரத் சொல்லியிருக்காராம். இருப்பினும் தாவேகா தலைவர் எடுப்பதே இறுதி முடிவு என சொல்லியிருக்காங்க. மேலும் அமைச்சர் சரத் பதவி விலக வேண்டும் என தொடர்ந்து அமைச்சர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தின் போதுதான் சேகர் பாபுவும் மேயர் பிரியாவும் உரிய அனுமதி வாங்காமல் அவர் போராடியதாக சொல்லப்படுகிறது. இதனால் குண்டுக்கட்டாக அவர்களை தூக்கி போலீஸ் வேனில் அமர வைத்து அவர்களை அப்புறப்படுத்தியதாகவும், மக்களுக்கு இடையூறு விதிக்கும் வண்ணம் அங்கு கலவரம் ஏற்படுத்தவே சேகர் பாபுவும் மேயர் பிரியாவும் வந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக தாவேகா ஆட்சிக்கு பங்கம் விளைவித்து தாவேகா ஆட்சியில் அவப்பேறு ஏற்படுத்தவே இவ்வாறு ஒரு கலவரத்தை நிகழ்த்த சேகர் பாபுவும் மேயர் பிரியாவும் முடிவு செஞ்சிருந்தார்களாம். இதனால் தான் இவர்கள் மீது தற்போது வழக்கு பாய்ந்திருக்கிறது. இதனால் கண்டிப்பாக சேகர் பாபுவும் மேயர் பிரியாவும் தப்பிக்க முடியாது என செய்திகள் வெளியாகியிருக்கிறது.